பாத்தீங்கன்னா காணா நண்டு. நண்டு கறி நல்லா கேட்டுக்கோங்க. முக்கியமான பொருளே ஜயா ஸ்பைசஸ் ஃபிஷ் கறி பவுடர் தான். அப்புறம் கறி நல்லா வரல, நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. சோ இது முக்கியமா இருக்கணும். ஒரு பேக்கெட் பாத்தீங்கன்னா வெறும் 5 வெள்ளி தான். சோ எல்லோ பேக்ல போய் வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பா இருக்கணும். நண்டு கறிக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்துட்டு கஸ்கஸ் எடுத்திருக்கேன். சோ அது பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 1.5 ஸ்பூன் நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய சீரகம், அது பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கரண்டி எடுத்திருக்கேன். சோ நீங்க வந்து 2 கரண்டி நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு மிளகு ஏன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உரப்புக்கு தான் நம்ம போடுறோம். சோ இதையும் நான் வந்து 1.5 கரண்டி சேர்த்திருக்கேன். சோ அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க உரப்புக்கு தகுந்தபடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சீரகமும் சேர்த்துக்கோங்க, 2 கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். அது கடைசியா பாத்தீங்கன்னா வந்துட்டு மல்லி பாத்தீங்கன்னா 1 கரண்டி தான் சேர்த்திருக்கேன். சோ அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சோடு தண்ணி ஊத்திக்கோங்க, நிறைய ஊத்தக்கூடாது. கொஞ்சோடு தண்ணி ஊத்தி நல்லா திக்கா அரைச்சிக்கோங்க. இப்ப அரைக்கலாம். கேமராமேன் அந்த சட்டி எடுங்க. அடுப்புல சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி சூடா ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க எண்ணெயை ஊத்தணும். இப்ப நம்ம எண்ணெயை ஊத்திடலாம். எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஊத்திக்கோங்க. நீங்க வந்துட்டு எவ்வளவு சமைக்க போறீங்க அப்படின்னு. சோ நான் தேவையான அளவுக்கு ஊத்திக்கிட்டேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப நம்ம வந்து கடுகு தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு சிராய் சேர்த்துக்கலாம். சிராய் நான் எப்பவே சொல்ற மாரி தான், கவுச்ச வாடை வெளியாக்குறதுக்கு வந்துட்டு சிராய் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்ப நண்டு கறிக்கு நம்ம வந்து 2 சிராய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தாக்கா 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமா ஆகணும். அது வரைக்கும் நல்லா நீங்க வந்து கிண்டிட்டே இருங்க. வந்து அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து இந்த ஸ்டெச்ல வந்து நல்லா வந்துட்டு அரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா அரைக்கிறாதீங்க. சோ இப்ப நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டு நல்லா அந்த பச்சை மீனா பண்ணுவாங்களே அது இருக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதான். இப்பெல்லாம் எங்க வீட்டுல வந்துட்டு எது சமைச்சாலும் ஜயா ஸ்பைசஸோட ஃபிஷ் கறி பவுடர் இல்லாங்க நாங்க சமைக்கிறதே இல்ல. உண்மையாவே சொல்றேன், ஜயா ஸ்பைசஸோட ஃபிஷ் கறி பவுடர் அவ்வளவு நல்லா இருக்கு. என் மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க வந்துட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஏன் சேர்ப்பாங்கன்னா, நார்மலா வந்துட்டு இந்தியன் ஸ்டைல நம்ம செய்யறதா இருந்தாக்கா பச்சை மிளகாய் போடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். சோ இதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா, புளிப்பா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தக்காளி பழம் சேர்க்கிறோம். சோ அதையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஊசி மிளகாவையும் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டுல பிசினஸ்க்கும் சரி வீட்டுக்கும் சரி கம்பல்சரி நம்ம வீட்டுல வந்துட்டு சமைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பாய்ப்போம். சோ சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 8 பீசஸ் எடுத்திருக்கேன். ஊசி மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா சாப் பண்ண போறேன், நான் வந்துட்டு அரைக்க போறது இல்ல. சோ இந்த மாதிரி சாப் மிஷின் வந்து உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா போட்டு நல்லா வந்துட்டு சாப் பண்ணிருங்க. அம்மி மதித்து அரைதி முகமாட்டு பாத்தீங்கன்னா இப்ப நல்லா நான் வந்துட்டு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப நம்ம போட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயமும் ஊசி மிளகையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஊசி மிளகா சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் இவ்வளவு சேர்த்துக்கிட்டேன். போட்டதுக்கு அப்புறம் பச்சை வார போற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். நான் என் வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க பிச்சிருவேன் சொல்லிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு திக்கா இருக்கணும். ரொம்ப தண்ணியா அரைச்சிடாதீங்க. அப்புறம் வந்து கறி வந்து ரொம்ப தண்ணியா ஆயிரும். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. ரொம்ப மஞ்சத்தூள் போட்டீங்கன்னா அப்புறம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதை அரைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் போட மாட்டீங்க. அது போட்டாதான் நல்ல ஒரு கலரா இருக்கும். சோ இப்ப நான் கிண்டுற பாருங்க, அதோட கலர் மாறும். இப்படி கிண்டும் போது அதோட கலரும் மாறும். நீங்க சாப்பிடும் போது டேஸ்ட் மட்டும் இல்லாம சாப்பாடும் பாக்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷனா இருக்கணும். சோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு மஞ்சள் சேர்க்கிறோம். இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டம், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பிச்சா மீனா பண்ணி ஒரு மாதிரி ஆயிருச்சு. சோ இந்த கட்டம் நம்ம என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நம்மளோட ஜயா ஸ்பைசஸ் ஃபிஷ் கறி பவுடர் தான் இப்ப நம்ம சேர்க்க போறோம். நான் திரும்ப சொல்றேன், இந்த நண்டு கறியில ஜயா ஸ்பைசஸோட ஃபிஷ் கறி இல்லாம மட்டும் சமைச்சிங்க வந்து வாங்கிடுவீங்க சொல்லிட்டு. ஓகே, இப்ப நான் வந்து போறத மட்டும் நீங்க பாருங்க. ஜயா ஸ்பைசஸோட ஃபிஷ் கறி போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து 4 கரண்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நண்டு நம்மளோட நிறைய இருக்கு, அதனால வந்துட்டு 4 கரண்டி சேர்த்துக்கிறேன். அது கூட நீங்க சேர்த்துக்கலாம், நீங்க வந்து நண்டு கூட வச்சிருந்தீங்க அப்படின்னா. சோ இன்னைக்கு நான் ஒரு 5 கரண்டி சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சோ அதனால நான் வந்துட்டு 5 கரண்டி சேர்த்துக்கிறேன். உரப்புக்கு ஏத்த மாதிரியும் அந்த கலருக்கு ஏத்த மாதிரியும்
சமயம் நீங்க வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு அந்த கலருக்கு சில பேர் வந்துட்டு மிளகாத்தூள் ரொம்ப குறவா போடுவாங்க, பாக்குறதுக்கு சாக்லேட் கலரா இருக்கும். இதே நீங்க வந்துட்டு மிளகாத்தூள் நீங்க வந்து நிறைய போட்டீங்கன்னா பாக்க நல்லா சோப்பா நல்லா எக்ட்ரஃபிக்கா இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா புளி 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 சோ புளி நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன். புளி வந்துட்டு ஒரு கைப்பிடி கொஞ்சோடு எடுத்து நீங்க சேர்த்துக்கலாம். சோ நீங்க வந்துட்டு தண்ணி எல்லாம் ஊத்தாதீங்க, இந்த புளி தண்ணியிலேயே நல்லா மசாலா கிண்டி விட்டுருவோம், அப்பதான் நல்லா இருக்கும். மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா புளி தண்ணில வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மசாலாவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிருங்க. தண்ணி ஊத்துற மீனுக்கு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தணும். தண்ணி வந்துட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம். உங்களோட அளவுக்கு கறி வந்துட்டு திக்கா வேணுமா இல்ல தண்ணியா வேணுமா அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு ஊத்திக்கலாம் தண்ணி. இந்த மாதிரி நல்லா தண்ணியை ஊத்தி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, ரொம்ப நாளா வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு அக்கா ஏன் குக்கிங் லைஃபே செய்யறதுல ரொம்ப நாளா ஆயிடுச்சு அப்படின்னு. சோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்மளோட குக்கிங் வீடியோ பார்த்து சமைக்கவும் கத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க சமைச்சா மட்டும் போதுமா, நம்ம ஜெயா ஸ்பைசஸ் ஃபிஷ் கறி பவுடர் இல்லாம சமைச்சிடாதீங்க, இது போட்டு சமைங்க, அப்பதான் சாப்பாடு நல்லா ருசியா இருக்கும். நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நண்டு போறதுக்கு முன்னுக்கே உப்பை சேர்த்துக்கோங்க. ஏன் நண்டு போடுறதுக்கு அப்புறம் உப்பு போடக்கூடாது அப்படின்னா, உப்புலாம் போய் நண்டுக்குள்ள பூந்து நண்டு வந்து உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும். சோ இப்ப நீங்க வந்துட்டு உப்பு நீங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்படி உங்க வீட்டுல நீங்க வந்துட்டு அஜினாமோட்டோ சுக்ராசோ நீங்க பாய்க்கிறதா இருந்தாக்கா அது கூட நீங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நண்டு போட போறோம். நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு போற மாதிரி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், வாரத்துல ஒரு நாள் நீங்க பானிபூரி சாப்பிடுறீங்களோ இல்லையோ, ஆனா கம்பல்சரி வந்து நண்டு இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து நண்டு கிட்ட தப்பிக்க முடியும். நண்டு சேர்த்துக்கலாம். இந்த பழமொழி நல்லா வந்துட்டு இந்த பழமொழிலாம் நல்லா வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு இந்த கெட்ட நண்டு கிட்ட இருந்து நீங்க வந்துட்டு தப்பிக்க முடியும். பாருங்க நண்டு பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு. சோ நாங்களும் இதுக்கப்புறம் வாரம் வாரம் வந்து நண்டு சமைக்க போறோம். அதுவும் சாதாரண நண்டு இல்லைங்க, காணா நண்டு. இதே மாரி உங்க வாழ்க்கையிலும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இதே மாரி கெட்ட நண்டு கிட்ட ஒதுங்கியே இருங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். நண்டுலாம் பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்ட்டு. இப்ப நண்டு போட்டோன்னே வந்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகணும். ஏன்னா நண்டுக்குள்ள இறைச்சிலாம் வந்து நல்லா சூப்பரா வந்து வர இருக்கும். நம்ம அப்படி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுற வேண்டிதான். நல்ல ஒரு வாசம், நண்டு கறினாலே சரியான வாசமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் சேர்க்க போறோம். உங்க வீட்டுல வந்துட்டு நார்மல் பெரிய கத்திரிக்காய் இருந்தாக்கா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். நான் என்னைக்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு கொலை கத்திரிக்காய் தான் நான் சேர்த்துப்பேன். ஸோ இது பாத்தீங்கன்னா சின்ன கத்திரிக்காய், அப்புறம் வந்துட்டு பச்சை கத்திரிக்காயும் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இதையும் சேர்த்துக்கலாம். வந்து கடைசியா சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா மின்னுக்கே நீங்க வந்துட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நண்டு நீங்க போடும் போது கத்திரிக்காய் எல்லாமே அஞ்சோர் ஆயிரும். ஸோ அதனாலதான் நான் என்னைக்குமே வந்து கடைசியா தான் போடுவேன். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்துட்டு சாப்பிட்டுறலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் போட்டோட நான் வந்து ரொம்ப கிண்டல, நான் வந்து மூடி வச்சிடறேன். அந்த அனல்லையே வந்து கத்திரிக்காய் நல்லா வந்துடும். நீங்க வந்து கிண்டி விட வேணாம். சோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஜெயா ஸ்பைசஸ் உங்களோட கறியை போட்டு தான் நான் வந்துட்டு சமைக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்மளோட காணாண்டண்டு கறி ரெடியா ஆயிருச்சு. செம்ம ஒரு மனம்ங்க, செம்ம ஒரு வாசமா இருக்குது. நம்ம ஜெயா ஸ்பைசஸோட ஃபிஷ் கறியை போட்டு சமைச்சோட ஒரு வீடே சரியான வாசமா இருக்குது. சோ கண்டிப்பா இந்த நண்டு கறியை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கேட்கலாம் சாதாரண நண்டு கூட முடியுமா அப்படின்னு. காணாண்டோ முடியும், சாதாரண நண்டு கூட முடியும். அதே ரெசிபியில போட்டு சமைங்க, அமோகமா இருக்கும். ஓகே, மறக்காம ஜெயா ஸ்பைசஸோட ஃபிஷ் கறி பவுடர் வாங்கி ட்ரை பண்ணுங்க. நான் ஷோ கேஸ்ல போடுறேன். ஓகே, நான் சும்மா அது இதுன்னு பேசுறேன், கோமா பேசுறேன், நான் ஏசுற சொல்லி யாரும் கோச்சிக்காதீங்க. நான் சும்மா ஃபன்னுக்கு தான் நான் பண்ணேன். ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பை காய்ஸ்.